யாரை மதிக்கிறாங்க அதான் தெரியுதா? செங்கோட்டைங்களாம் ஒரு மரியாதையும் கிடையாது. புஷ்ரி கையில் தான் கட்சி போர். காங்கிரஸ்னா போனா போட்டுன்ற மாதிரி பத்திரிகைகள் ரியாக்ட் பண்றாங்க. ஆனால் டிடிவினா ஐயோ டிடிவி எவ்வளோ பெரிய தலைவர் அவர் அப்படின்றாங்க. இந்த டிடிவியை கடந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி இதே ஊடகங்கள் கொஞ்சமாக சீண்டிச்சான்னு பாருங்க. ஓபிஎஸ் அப்படி கொண்டாடுறாங்க, ஐயோ தலைவர் அதுன்னு. ஆனால் அவர் அணிலேருந்து ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன், அந்த ஜேசிடி பிரபாகரன் எல்லாம். ஆனால் இவர் எப்படி டைரக்டிவ் செட் பண்ணுறாங்க? அதிமுகலேருந்து இன்னொரு எம்எல்ஏ தாவல். பராசக்தி படத்தை பத்தி பேசுறாங்களே, போட்டியா நீங்க இந்த படத்தை நீங்க சினிமா பத்தி என்கிட்ட கேக்குறீங்களா, அரசியல் பத்தி கேக்குறீங்களா? இல்ல சார், அந்த நீங்க நான் உங்கள்ட்ட கேட்க பதில் சொல்லுங்க. நீங்க சினிமா அரசியல் தானே சார்? எது அரசியல்? இப்ப ஜனநாயகன் படத்துல வியாபாரம் அந்த சினிமாக்காரனுங்க வந்தவன பாருங்க, அப்படி சின்ன இது பண்றது. அவங்க அம்மா கூட அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்க. அவங்க அப்பா கூட பட்டும்படாம தான் ஹலோ என்ன பேருனா ஜோவா, அவங்க அம்மா சொல்லுவாங்களா ஐ ஜோ அப்படின்வாங்க. ரியாக்டே பண்ண மாட்டா, எந்திரிச்சு வணங்குறது கும்புறது எதுவுமே கிடையாது. உன்னுடைய மாவட்ட செயலாளர் குடும்பம் தான் கதறிட்டு இருக்குது. சஜி குடும்பம் தான் ஆச்சு இன்னைக்கு. ஏதாவது பண்ணீங்களா? என்ன உதவி நீங்க யாருக்கு பண்ணிருக்கீங்க? தண்ணி கூட வைக்கலங்க பனையூர்ல. கட்சி ஆபீஸ், கட்சி ஆபீஸ் எப்படிங்க இருக்கும்? டீ காஃபி தண்ணி 24 hours கிடைக்கும். ஏங்க அது கூட வேணாங்க, கதவு திறந்து இருக்கணும்னா வேணாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நேற்று என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது. அதை பேசி அதை நம்ம விவாதிக்கிறதுக்குள்ள அப்படியே வீரபாண்டியில இபிஎஸ் அவர்கள் அதிமுக அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொன்னது என்ன நடக்கிறது? ஏன்னா திமுக ஏற்கனவே விமர்சிட்டு இருக்காங்க, நாங்க பலமா இருக்கோம், அதிமுக பலகீனமாக இருந்தாலும் அவர்கள் தான் எங்கள் எதிர்கட்சின்னு சொன்னாலுமே கூட அது நடந்துருமா அப்படின்ற கேள்வி இது பலவாறாக பேசக்கூடிய செய்தி. என்ன நடக்கிறது? அப்போ ஏற்கனவே இவர்கள் தூக்கிக்கிட்டு பல விஷயங்களை வந்தாங்க. ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே இதே நரேட்டிவ் தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே நரேட்டிவ் தூக்கிட்டு வந்திருக்காங்க. முன்னாடியே அவர் அதான் சொன்னார், என்டிஏ கூட்டணி அமையும், என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும்னா தனி பெரும்பான்மை வந்தா அவங்க தான் அங்க இருக்க போறாங்க. யாரு? மோடி தலைமையிலான ஆட்சி உங்களுக்கு வேண்டுமான்னு கேள்வி எழுப்புறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோஷம். அது பின்ன பாஜக தொண்டர்கள் மத்தியில வேறனா கேட்பாரு, தானே கேட்பாரு. அதெல்லாம் மேட்டர் இல்லை. இவர்கள் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சி தொங்குறதுன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கே கிடையாது. ஏன்னா இவர் என்னது அதிக இடங்களை கேட்டாராம், அதுவும் அமித்ஷா கேட்டாராம் 50 சீட்டுன்னு. அதனால கோச்சிக்கிட்டு எடப்பாடி போலையாம். ஏங்க அவர் தான் இங்கே கூட்டத்தில் இருக்காருல்ல, இங்கே பொதுக்கூட்டத்தில் இருக்காரு. இது காரணமா சொல்லப்பட்டாலும் சார், ஒரு உள்துறை அமைச்சர் வர்றாரு, என்டிஏ கூட்டணிங்கிறது இறுதி அப்படிங்கிறது இல்ல. அதுதான் மற்ற தலைவர்கள் போனது. அந்த இடத்துல இபிஎஸ் இருந்திருந்தாரு அப்படின்னா, இல்ல கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் பலம் என்னவாக இருக்கும்? அப்படிலாம் இருக்கு. இன்னும் பல கேள்விகள். எடப்பாடி கே பழனிசாமின்ற பேரை கூட அவர் சொல்லல. இது நயினார் நாகேந்திரனுடைய அந்த கூட்டத்துடைய நிறைவு. நயினார் நாகேந்திர கூட்டம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் அந்த கூட்டத்தை நிரப்புனது எல்லாமே அதிமுக தான். எல்லா இடத்துலையுமே அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிதான் அந்த கூட்டம் நல்ல இடமா எல்லா இடத்துலயும் நடந்தது. தொண்டர்கள் வந்திருக்காங்க, தொண்டர்கள் வந்தது, பிளஸ் நிர்வாகிகள் கலந்துக்கிட்டது, கூட்டத்துக்கு ஆள் இது பண்ணது எல்லாமே நீங்க 2 பேரும் இணைஞ்சுதான். அது குறிப்பா அதிமுக தொண்டர்கள், அது அவர்களே கூட்டத்துல போனவங்களே நம்ம நண்பர்களே பல பேர் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துடைய நிறைவு இது. எஸ்பி வேலுமணி கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இவரு இது தேர்தல் டைமுங்க, அவங்க வேலையில இருப்பாங்க. அவர் வேலையில இருக்காரு. அவர் சேலத்துல வீரபாண்டி பொதுக்கூட்டம், அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. இவர் வர்றாரு. ஒவ்வொரு தடவையும் வர்றப்பெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இது ஜெயலலிதா இருந்தப்போ மட்டும் இந்த கேள்விலாம் வரல. இல்ல பேசுறதுக்கே கூப்பிட்டாரு, ஆனா வரல. இபிஎஸ் கூப்பிட்டது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வரேன்பா, அங்க வந்துருப்பா, பேசலாம்பா, அப்படியா? இது கூட்டணி அமைந்து பேச்சுவார்த்தை நடத்தி அது வாட்டில போய்கிட்டு இருக்குது. இங்க 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. கத்திய பின்னாடி வச்சுன்னு எப்ப குத்தலான்னு பாத்துன்னு இருக்காங்க. இத பத்தி எந்த ஊடகமும் பேசுறது. நான் தான் சொன்னேன், எப்ப பார்த்தாலும் அந்த விஷயம், இந்த ஜோதிமணி பேசுனது, மாணிக் தாக்கூர் பேசுனது, இன்னைக்கும் கார்த்தி சிதம்பரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த பிரவீன் ராஜ் பேசுனது, சோடங்கர் பேசுனது, இந்த மாதிரி பல விஷயங்கள். நீங்க இந்த கூட்டணி இருந்திருந்தா என்னென்ன திரைக்கதை எழுதிருப்பாங்க தெரியுமா? இங்க ஒண்ணுமே நடக்கல. அவரு இங்க திமுக வீட்டுக்கு அனுப்புவோன்றாரு, இந்த ஆட்சி ஒளியுன்றாரு. அதுதான் அவர் பேசுவாரு. என்டிஏ கூட்டணி அமையும், மற்ற ஸ்டேட்ல எல்லாம் மாத்தியாச்சு, அடுத்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அதுல கூட அந்த மொழிபெயர்ப்பாளர் வெஸ்ட் பெங்கால விடுவாரு.
அவர் வெஸ்ட் பெங்கால் சொல்லன்னு தெரிஞ்சே அவர் பெங்கால் ஆல்சோ அப்படின்வாரு. அதனால அந்த 2 ஸ்டேட்டுன்னு தான் அவர் பேசுறாரு. அவருடைய பேச்சுல எந்த வித நெருடலும் இல்லையா. அதே மாதிரி இவர் எல்லா கூட்டத்திலும் தான் பேசுறாரு. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கிறது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்றது எல்லா கூட்டத்திலும் தான் பேசுறாரு. நெத்து மட்டும் எடுத்துக்கிட்டு கோத்துக்கிட்டு இவருக்கு இவரு பதிலு, இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு. அவர் தானே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணு தூக்கி வந்தாங்க. அப்புறம் இவரு மத்தவங்க பேசலாம் அண்ணாமலை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அப்படின்ற மாதிரி. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னா நான் ஏற்கனவே சொல்றேன்ல, இங்கேயும் அந்த கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க. கூட்டணி ஆட்சி கொடுத்துருவீங்களா? காங்கிரஸ் கேட்குது கூட்டணி ஆட்சி. பலரும் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வுன்னு திருமாவளவன் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு என்னன்னா இந்த கூட்டணியில பிரச்சனை மறுபடியும் தூக்கலாம் அப்படின்னு தூக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு இவர்கள் கிளப்புற நரேட்டிவ்க்கு இறையானவர்கள் தான் அதிகம். அதை சுத்தியே ஓடிக்கிட்டு இருக்குது. இதான் நம்புற மாதிரியே வருது சார். நம்புற மாதிரியே. அதுக்குதான் சம்பளம் கொடுக்கறது, அதுக்குதான் ஆள் வச்சு, அதுக்குதான் ரைட் அப் எழுதுறது, அதுக்குதான் பண்றது. நீங்க நம்புறீங்கன்னா அது நான் என்ன பண்றது? நான் நம்பல. அவரவர்கள் மன வலிமையை பொறுத்து. இன்னொரு கேள்வி வைக்கப்படுது என்னன்னா, ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அதிமுகவில் சேர்க்க சொல்லி நேர்லயே அமித்ஷா அவர்கள் நிர்பந்தித்தால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு சங்கோஜமான நிலையினாலதான் இவர் போகல அப்படின்ற கருத்து இன்னொன்னு வைக்கிறது. அதெல்லாம் ஏங்க பல தடவை பேசிட்டாங்க. அப்புறம் ஏன் அமித்ஷா வந்து சொல்றாரு அதிமுக இது டிடிவியும் ஓபிஎஸும் அவர்கள் கட்சியுடைய பிரச்சனைன்னு ஏன் சொல்றாரு? அதுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் நடந்ததா? அவர்களுக்குள்ள பேசிட்டாங்க, நாங்க வந்து பார்த்து கொண்டு வரோங்கன்னாங்க. ஆனா அண்ணாமலை அவங்கள ரொம்ப தூரத்துக்கு கூட்டு போயிட்டாருங்க, திருப்பிலாம் கொண்டு வர முடியாது அப்படின்னா, அதுக்கு நாங்க அண்ணாமலை கையிலேயே பொறுப்பை கொடுக்குறோம், கூட்டிட்டு போனவரே கூட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு தான் அண்ணாமலை கையில கொடுத்தாங்க. அண்ணாமலை கூட்டி அமிச்சிட்டாரு, அந்த கதவை பூட்டிச்சு. அண்ணாமலையாலையும் கொண்டு வர முடியல. அண்ணாமலை மட்டும் திரும்பி வந்துட்டாரு. அண்ணாமலைக்கு வார்னிங் கொடுத்து ஒழுங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். டிடிவி வரதும் வராதுன்னு பெரிய இவருங்களா அவங்களாம் டிடிவிலாம் இங்க தெரியுதா? ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க. இங்க காங்கிரஸ்னா போனா போட்டோன்ற மாதிரி பத்திரிகைகள் ரியாக்ட் பண்றாங்க. ஆனா டிடிவினா ஐயோ டிடிவி எவ்வளவு பெரிய தலைவர் அவரு வந்து அப்படின்றாங்க. இந்த டிடிவியை கடந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி இதே ஊடகங்கள் கொஞ்சமா சீண்டுச்சான்னு பாருங்க, எதுவுமே இருக்காது. ஓபிஎஸ் அப்படி கொண்டாடுறாங்க, ஐயோ தலைவர் அதுன்னு. ஆனா அவர் அணில இருந்து ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன், இந்த ஜேசிடி பிரபாகரன் எல்லாம். ஆனா இவரு எப்படி டைரக்டிவ் செட் பண்றாங்க? அதிமுகல இருந்து இன்னொரு எம்எல்ஏ தாவல், முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன், இவர் எம்ஜிஆர் காலத்து ஆளு. அதுதான் அதிமுக இருக்கும் போதே அவர் எம்ஜிஆர் ஒண்ணு இல்ல இருந்து அமுச்சு விட்டாங்கல்ல. இவர்கள் எம்ஜிஆரை கூட்டிட்டு வாடானா வில்லிவாக்கம் எம்ஜிஆரை கூட்டிட்டு வராங்க. அவருக்கு பேர் வந்து வில்லிவாக்கம் எம்ஜிஆர்னு பேர் உண்டு. அப்ப எம்ஜிஆரை தூக்குடானா வில்லிவாக்கம் எம்ஜிஆர் தூக்குறாங்க. இன்னைக்கும் பாருங்க, மாபெரும் தலைவர்கள் தாவேகாவில் இணைகிறார்கள் அப்படி இப்படின்னு போடுறாங்க. இன்றே வந்த குவிந்த நிர்வாகிகள் நாளைக்கு இணைய போறாங்களாம். இன்னைக்கே நிர்வாகிகள் எது குவினோம் நான் கேட்குறேன். நாளைக்கு கட்சியில் அரசு சேர போறாங்க. நீ சேர்ந்தா ஒரே ஒரு போட்டோ வச்சு வெளியில போட போறீங்க. இதுல என்ன நிர்வாகிகள் வந்து குவியறது? நிர்வாகிகள் வேலையை போய் பார்க்க வேண்டியதுதானே? ஜனநாயக வேலையை முடிச்சிட்டீங்க, அடுத்து அந்த படம் வரப்போகுது, டிஸ்ட்ரிபியூஷன், நேற்று ட்ரைலர் வந்திருக்கு, இது சம்மந்தமா போய் பேசுறது, இப்படி பார்க்க வேண்டியதானே வேலையை? யாரு இவரு புஷியானது போய் இறங்குறதையே இன்றைய கோவிந்தவன். அப்ப இன்னைக்கே தங்கிடுவாரா போய் அங்க அவரு? சரி, அப்படி யார் பாயினரா பயங்கரமா இருக்கேன்னு பார்த்தா, சென்னையில ஒரு கவுன்சிலரா, சுயேட்சை கவுன்சிலர் ராஜன் பர்னபாஸ். சரி, வேற முன்னாள் ஐஜி, முன்னாள் எம்எல்ஏ, யாரோ போல நினைச்சா ரெண்டும் பாண்டிச்சேரி. இங்கே ஆள் பிடிக்கலான்னா பாண்டிச்சேரியில் ஆள் பிடிச்சுன்னுக்குறாங்க. ஏடிஎம்ல ஆள் பிடிக்கிறான்னா ஓபிஎஸ் அணியில இருந்து ஆள் பிடிச்சுன்னுக்குறாங்க. இதுதான் இவர்கள் நிலைமை. அதனால இதை எல்லாத்தையும் எப்படி கொண்டு வராங்க நரேட்டிவ்னா, ஒன்றும் இல்லை, நானும் சலிச்சு போயிட்டேன். நான் என்கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்க கேட்கறதும் சரி, வெளியில ஒரு அபிப்பிராயம் சரி, இதே மாதிரிதான் இருக்குது. அதிமுக ரொம்ப பேர் போயிட்டாங்களாமே. யார் போயிட்டா? இல்லை சார், சசிகலா டிடிவி. சசிகலா டிடிவி போய் 8 வருஷம் ஆகுது. 4 வருஷம் அதுக்கப்புறம் ஆட்சியே பண்ணிட்டாங்க. இல்லை, இது நம்ம இவரு அன்வர் ராஜா போயிட்டாராம். அன்வர் ராஜா கூட 5 பேர் கூட போல. அப்புறம் மைத்ரேயன் கூட ஒரு டிரைவரே போல. வேற இப்போ செங்கோட்டையும் மாபெரும் தலைவர், ஆமா 230 பேர் கூட்டு போனாரு. வேற இல்லை, அதிமுக இருந்து எவ்வளோ பேர் யார் போறா? அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரே அவங்க அந்த எம்எல்ஏ யாருன்னு கண்டுபிடிச்சு நீக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு நாள் ஆகுது. செங்கோட்டையன் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு. பால்பாக்கி கிருஷ்ணனை தூக்கி இருக்காரு. அதான் சொல்றேன், அந்த பால்பாட்டி கிருஷ்ணன்ற பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இல்லை. அதிமுகவை நான் அவரை பத்தி சிலாகித்து போட்டிருக்காங்க. 3 முறை எம்எல்ஏ, எடப்பாடி கே பழனிசாமியுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், 2 பேரும் ஷட்டில் விளையாடுற அளவுக்கு யாரு ஒன்னா இருந்தவர் தானே இவரு? செங்கோட்டையா தலைமை குழுவிலே இருந்தவர் தானே? அதுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? அன்வர் ராஜாவோட நெருங்கிய நண்பர் தான் இவரு. மைத்ரேயன்
இங்கேயும் அங்கேயும் அணி மாறிட்டு இருந்தவர் தான். அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது இந்த பால்பாக்கி கிருஷ்ணன். பால்பாக்கி கிருஷ்ணனை அதிமுக தொண்டர்கள்ட்ட அந்த போட்டோ எடுத்துட்டு போய் காமிங்க, இவரு தெரியுமா சார்? அந்த ஏரியால செல்வாக்கமா சார்? அந்த ஏரியா அவருதான். ஒருவேளை அவருக்கு தாவேக்கால சீட்டு கொடுத்தா திமுக தாவேக்கான்னா போட்டி வரும் அப்படின்லாம். அந்த ஏரியா தானே. கட்சியில ஒருத்தர் போயிட்டாரு, அந்த கட்சி பயங்கரமான ஆட்டம் கண்டுச்சுன்னா ஒரு 5-6 மாவட்டங்கள், ஒரு 8 எம்எல்ஏக்கள் இப்படி போனாதான் அந்த கட்சிக்கு இழப்புன்னு சொல்லலாம். இது சும்மா இப்படி போறது. இவர் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் பேசுகிறாரு, அப்படியே ராஜதந்திரியா அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்பவே இப்படிதான் 96ல நம்ம தலைவனை முச்சந்தி கொண்டு வந்து முட்டுசந்து கொண்டு வந்தாரு. பெரிய ராஜதந்திரியா. என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு விழா நடத்துற அன்னைக்கு, வடக்கு மண்டல மாநாடு ஏதோ நடத்துற அன்னைக்கு செங்கோட்டையனை கட்சியில சேர்த்தாராம். அது கூட ஒரு பரபரப்பா இருந்தது. ஏன்னா செங்கோட்டையனை பத்தி இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நமக்கு தெரியும் இவர் என்ன எந்த அளவுக்கு வேண்டகான்னு. மற்றவங்க தெரியாதுல்ல. அப்புறம் இந்த ஊடகங்கள் வந்து அதிமுக பலகீனம்னு காமிக்கணும்ல, அதனால செங்கோட்டையனை மாபெரும் தலைவராக காமிச்சு, அதனால அன்னைக்கு கொடுத்தாருல பேட்டி. அன்னைக்கு நான் சொன்னேன், டேய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்களா, இப்பதான் 72ல ஆரம்பிச்சுக்கிறாரு, 2026 வரத்துக்கே கிட்டத்தட்ட 3/4 hour ஆகும், வேலை இருந்தா பாருங்களான்னா கேட்கல. அன்னைக்கு 72ல ஆரம்பிச்சு 2026 வரத்துக்கே 3/4 மணி நேரம். இவன் லைவ் வேற போட்டான். இவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா லைவை கட் பண்ணிட்டு அந்த நேரத்துல ஏதாவது சொல்லிட்டாருனான்னு தேமேன்னு உட்காந்துருந்தான். போட்டு இழுத்தாரு. நம்ம ஆள் ஒருத்தர் இது பார்த்துட்டு நடுவில் வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வந்தாப்புல. அப்பதான் பேசிட்டு 2019 இருக்கிறாப்புல. இன்னுமான்னாரு. ஆமா. அதுக்கப்புறம் 26க்கு வந்து என்ன சொன்ன? ஒண்ணுமே சொல்லல. ஒரு மாற்றம் வரும், ஒரு இது வரும் விஜய் தலைமையில், அவ்வளவுதான். எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க ஏன் அதிமுக நீக்கப்பட்டீங்கன்றதுக்கே இவர்கிட்ட காரணம் கிடையாது. இவருக்கும் அதிமுகலையும் கட்சிக்கும் என்ன பிரச்சனைனா ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவர் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, பாஜக சொல்லிதான் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அதிமுகக்குள்ளன்னு. அப்ப பாஜக சொல்லிதான் செஞ்சீங்கன்னா கூட அப்போ உங்களையே வெளியில அனுப்புறாங்கன்னா அதிமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அப்படின்னு இருக்கிறாங்க இப்படின்னு இருக்கிறாங்க, டிடிவியை கொண்டு வரது ஓபிஎஸ் ஒண்ணு, பாஜக சொல்லிதான் நான் செஞ்சேன்னு பிட்ட போட்டோம், நீ வெளியே கிளம்புறாசான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்ற நாஞ்சில் சம்பத், டிசம்பர் 5 ஜெயலலிதா நினைவு நாள்ல இவங்க ஊர்வலம் போறாங்களாம் ஏடிஎம்கே எல்லாம். அன்னைக்கு பார்த்து நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துட்டாப்லையா. அதனால இந்த செய்தியே ஒண்ணு இல்ல. அது ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்களா, நீங்க இன்னொரு நாள் அடுத்த நாள் வச்சுக்கங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? செங்கோட்டையனுக்கு அது டிஎம்கே. செங்கோட்டையனுக்காக ஓகே, இவங்களே வெடிச்ச வலையில இவங்களே விழுந்துட்டாங்க. ஏடிஎம்கேக்கு எதிராக செங்கோட்டையனை மாபெரும் தலைவர் மாதிரி காமிச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க திமுகவுக்குள்ள இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. மேலேருந்து டெல்லியிலேருந்து கூப்பிட்டு கொன்றுவேன், தாவேகால தான் நீ போனோன்னா அது முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு அண்ணன் அப்படி அணையிறது தந்தா நாளைக்கு அன்னைக்கு அண்ணன் பிறந்த நாள், சேகர் பாபுடி அண்ணன் உதயநிதி இருக்காருல அவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பிறந்த நாள். ஆமா, அவர் அண்ணன். அவரே மேடையில சொன்னாருங்க அண்ணன் சொல்லிட்டு. அதனால நீங்க மறுநாள் இணைங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இவர் அன்னைக்கே இணைஞ்சாரு. இவர்கள் தான் அது வைப் பண்ணாங்க. அந்த வைப்ல இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. நான் சொல்ல வர்றது, இவரு அந்த யார் அவரு, நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதா நினைவு நாள் இவர் இணைஞ்சதுனால வெளியவே தெரியாம போயிடுச்சான் ஊடகங்கள்லாம். இவர் இணைஞ்சாரா இல்லையான்னு கூட இவருக்கே தெரியாது. ஒரே ஒரு போட்டோ தானே வெளியே வந்துச்சு, பார்த்த மாதிரி பக்கத்துல நிக்கிற மாதிரி, அவ்வளவுதானே. இப்படிதான் உருட்டுவார்கள். இதைதான் ஊடகங்கள் தூக்கிக்கிட்டு பெருசா வைபு வேற லெவல்னு காமிப்பாங்க. யதார்த்தம் வேறங்க. யதார்த்தன்றது கள நிலவரம். களத்துல இப்ப சொன்னார்ல, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன். நீதான் இல்லை. நேற்று அங்கே இது மலேசியா பேச்சு ஒளிபரப்புனாங்களா, இவ்வளவு செஞ்ச மக்களுக்கு நான் அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கணத்திலையும் துணை இருப்பேன்ற நன்றின்ற வார்த்தை சொல்ல மாட்டேன், செயல்ல காட்டுவேன். என்ன காட்டுற? நீ தானே ஆட்சிக்கு வர போறேன்னு சொல்ற, என்ன காட்டுற? நீ அன்னைக்கு அங்க விழா நடத்திட்டு இருக்கும் போதுதான் இங்க உட்காந்துட்டு இடைநிலை ஆசிரியர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் பலரும் போராடிட்டு இருந்தாங்க. ஏதாவது அவங்களுக்காக ஒரு சின்ன அறிக்கை விட்டீங்களா? நன்றி காட்ட மாட்டேன். கண்டிக்கிறேன், மறுக்கிறேன், இல்ல இது கடந்து போறேன், மூணுல என்னங்க இப்படி போராடிட்டு இருக்காங்க? இவ்வளவு கல் மனசுக்காரங்களா இருக்கீங்களே, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்களுக்கு நாங்க துணை இருப்போம். இல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்போம்னு சொல்லுங்க சார். ஆனா கூட்டம் நீங்க கணக்கில் எடுத்துக்கலையா? மலேசியாலேயே 75,000 பேருக்கு கூட்டம் வருதுன்னா, தமிழ்நாட்டுல விஜய் இங்க இருந்து போனவங்க இங்க இருந்து போனவங்க 40,000 பேர் இருப்போம். ஆமா சார். அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குல்ல? ஓட்டு இருக்குதான் செய்யுது. யாரு இல்லைன்னு சொன்னது? நீங்க சொல்ற அந்த 20% எல்லாமே வரும் இல்ல? என்ன பேசுறீங்க? நான் விஜய் வேலைக்கே ஆக மாட்டாரு, 2% தான் வாங்குவார், 1% தான் வாங்குவார்னு இவங்கள மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்?
விஜய்க்கு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் இருக்குது. அதுல பெரும்பாலான வாக்குகள் திமுகல இருக்குது. அதுல இருந்து தான் அவர் பிரிக்க போறாரு. திமுக அவர் ஸ்பாய்லரா மாற போறாரு. ஆனால் இவர் மக்கள் நல கூட்டணி 2.0 மாறுவாரு. இதனுடைய பலாபலன்கள் என்டிஏக்கு போய் சேரும் தான் சொல்றேன். என் கருத்துல ஏதாவது மாற்றம் இருக்குதா? இவர்கள் எப்ப பார்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. சரி, எவ்வளவு பேரு? 75,000 பேரு. 234 தொகுதி பிரிங்க, எவ்வளவு வரும் பாருங்க. இல்ல மலேசியால போய் கட்சி ஆரம்பிக்க போறாரா? இல்ல நான் என்ன சொல்ல பாக்குறேன்னா, மலேசியாவிலேயே ஏன் மலேசியாவிலேயே தேவா ஒரு கான்செப்ட் நடத்தினாரு அதே ஸ்டேடியத்துல 2006ல. இதோட கூட்டம் நல்லா தான் வந்துச்சு. பீரியட் இருக்குல்ல சார், இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜனநாயகனுக்கே வெளியாகுமான்ற ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில கூட்டமோ அதெல்லாம் ஒண்ணு சும்மா ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அங்கன்னா நான் அரசியல பேசினேன். நம்ம கூட்டம் வந்துச்சு, ஜனநாயகம் ஆரம்பிச்சு, அந்த கட்சி ஆரம்பிச்சு, கூட்டம் அரசியல பேசினேன். அது ஒரு கான்செப்டுங்க. பராசக்தி பத்தி பேசுறாங்க. அது ஒரு கான்செப்ட். என்னது பராசக்தி? பராசக்தி பத்தி படத்தை பத்தி பேசுனாங்களே, அவை போட்டியா நீங்க வந்து இந்த படத்தை நீங்க சினிமா பத்தி என்கிட்ட கேக்குறீங்களா, அரசியல் பத்தி கேக்குறீங்களா? இல்ல சார், அந்த நீங்க நான் உங்கள்ட்ட கேட்க பதில் சொல்லுங்க. நீங்க சினிமா அரசியல் தானே சார்? எது அரசியல்? இப்ப ஜனநாயகன் படத்துல வியாபாரம் அப்படியே இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நாட்டுல ஏதாவது நல்ல கருத்து சொல்லணும். இதுவா இந்த படத்தை அடிக்கிறதுக்காக தானே அந்த படம் திமுக வைக்கக்கூடிய எல்லா காலத்துலயும் தான் வந்துச்சு. அப்ப காவலன் படத்துல பிரச்சனை பண்ணாங்கல்ல, அப்ப என்னது அரசியலா? தியேட்டரை கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணனால தானே ஜெயலலிதா போனாங்க அப்பாவும் பிள்ளையும். அப்ப அது ஒரு நெருக்கடி தானே சார்? அப்ப அவர் அரசியலா அன்னைக்கு யாரும் அரசியல் ஆரம்பிச்சாருன்னு கேக்குறேன். நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லுங்க. அப்பவே இல்லாத போது இப்ப வரும்ல சார்? கண்டிப்பா நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இது அரசியல்னா அன்னைக்கு காவலன் படத்துக்கு தொல்லை கொடுத்தாங்களா, அது அரசியலான்னு கேக்குறேன். அன்னைக்கு விஜய் வரக்கூடாது அப்படின்னு மார்க்கெட்டிங் தானே. அப்புறம் என்ன பேசுறீங்க? எல்லா காலத்துலயும் இவங்களுக்குள்ள இந்த சண்டை நடக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் அவங்க தலைவாக்கு பண்ணாங்களா, இவருன்னா தலைவராக வந்துருவாருன்னா அவங்க இது பண்ணாங்க. என்னடா ஆட்டிடியூடு காட்டுறதுனா அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதையும் அதையெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஜனநாயகன்றது ஆடியோ கான்செப்ட். அந்த கான்செப்டை நடத்துறது டத்தோ மாலிக்கு. அவன் இதுல பெரிய ஆளு. அவன் சீனை போறதுக்கு இந்த அடுத்த கூட்டத்தை காட்டுறது. இன்னொன்னு, இவர்களே மாவட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. அப்ப மாவட்ட செயலாளர் கூட்டு போறான்னா கட்சி அணிகளை எப்படி தட்டி கொண்டு போயிருப்பாங்க? 75,000 பேர் அங்க வரதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. நான் அதனாலதான் சொல்றேன், அங்க தேவா நடந்ததுக்கும் வந்திருக்குது கூட்டம். எல்லா நடத்தினாலும் கூட்டம் வரும். இந்த கூட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர்லாம் என்னைக்கோ எம்ஜிஆர் ஜெயிச்சிருப்பாரு. அவ்வளவு கூட்டம் வரும் கலைஞருக்கு. கூட்டம் வர்றது வேடிக்கை பார்க்குறவங்கலாம் ஓட்டு போட்டான்னா சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் 75,000 பேர் நீங்க பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு 75,000 பேருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. கூட்டம் வருது, பயங்கரமா இருக்குது அப்படின்னா என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு மாவட்டத்துக்கு போறாரு, 30,000 பேர் 40,000 பேர் வர்றாங்க. ஒரு மாவட்டத்துல 6 தொகுதி 7 தொகுதி இருக்கும். அவ்வளவு பேர் அது எந்த மூளைக்கு? தொகுதிக்கு 10,000 கூட வராது. அது அப்படியே குடும்பமா மாறாதா சார்? மாறுறதுக்கான வேலை நீங்க செய்யலன்னு தான் சொல்றேன் நான். மாறணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீங்க அரசியல் பேசணும், மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். வாயில இந்த மக்களுக்கு ரஜினி கூட சொன்னாரு, 1 பவுன் வேர்வைக்கு 1 துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்கம் கொடுத்து தான் உருட்டினாரு. என்ன பண்ணாரு? அதே உருட்டு தான் இவரை உருட்டுறாரு. அவராவது கட்சியை அரசியல் ஆரம்பிக்கல. படம் ஓடுறப்ப அந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு போனாரு, அரசியல் ஆரம்பிக்கிறேன்னாரு. அப்புறம் உஷாராகி என் ரசிகர்களை நான் கடனாளி ஆக விரும்பலன்னு அவருக்கு தெரியும், வந்தான்னா ஆகணும். ஆனா இவருக்கு அந்த இது கூட கிடையாது, அந்த இறக்கம் கூட கிடையாது. இன்னைக்கு ரசிகர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறான், செலவு பண்ணிட்டு இருக்கிறான். அவனை செலவழிச்சு விட்டு இன்னைக்கு இங்கேருந்து போனாங்களே மாவட்ட செயலாளர், ஒருத்தன் கூட இவர் டிக்கெட் போட்டு கூட்டு போல, எல்லாம் அவன் சொந்த காசுல போனான். போக வசதி இல்லாதவனா இங்க தங்கிட்டான். இதுதான் யதார்த்தம். அப்போ ரசிகர்கள்ல எல்லாம் காசை போட்டு இங்க மலேசியா அது இதுன்னு போயிட்டு செல்போன்ல ஆட்டிக்கிட்டு வைப்பு பண்ணிக்கிட்டு நீ கூப்பிட்டுக்கிட்டு நீங்க அதுல கூட பாருங்க, அந்த நிகழ்ச்சியில ஒரு குழந்தை பேசும், அது இவர் பெருசா ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாரு, சும்மா இப்படின்னு அதுன்னு. அந்த சினிமாக்காரனுங்க வந்தவொன்னா பாருங்க, அப்படி சின்ன இது பண்றது. அவங்க அம்மா கூட அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்க. அவங்க அப்பா கூட பட்டு மூடாம தான், ஹலோ என்ன பேருனா ஜோவா, அவங்க அம்மா சொல்லுவாங்களா ஐ ஜோ அப்படின்வாங்க. ரியாக்டே பண்ண மாட்டா, எந்திரிச்சு வணங்குறது கும்புறது எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கும் பெருசா ரியாக்ட் இல்லை. ஆனா இந்த டைரக்டருங்க அந்த இதுக்கெல்லாம் அப்படி ரியாக்ஷன். இதுதானுங்க அவருடைய பிராண்டு. அவருக்கு என்னன்னா சினிமா இது சார்ந்தது தான். மற்றது எல்லாம் எழுதி கொடுக்கறத படிக்கிறது. பல விஷயங்கள் நாங்கள் அவர் பார்த்து படிச்சிருந்தாரு. அப்போ அந்த கேள்வி பதில் கூட செட்டப் கேள்வி பதில் தான் அந்த பசங்க கேட்டது. அதையே என்னமோ ரொம்ப நேரமா மறந்துட்டார் போல. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு தோல்வி முயற்சி, சின்ன கதை கூட சொன்னாரு.
சின்ன குட்டி கதை கூட சொன்னாரு. குட்டி கதை. கொடை கொடுக்கறத பத்தி. கொடை கொடுங்க, நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கன்னாரு. நீ யாருக்கு உதவி பண்ணுன்னு கேட்டா அவ்வளவுதான், மூஞ்சி கொண்டு போய் வச்சுக்குவாங்க, கோச்சிக்குவாங்க, நம்ம மேல பாய்வாங்க, உனக்கு என்னடான்னுவாங்க, காண்டுன்னுவாங்க, கதறுன்னுவாங்க. உன்னுடைய மாவட்ட செயலாளர் குடும்பம் தான் கதறிக்கிட்டு இருக்குது. சஜி குடும்பம் என்னாச்சு இன்னைக்கு? ஏதாவது பண்ணீங்களா? என்ன உதவி நீங்க யாருக்கு பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு உதவி சொல்லுங்க. இந்த ஸ்கூல் +1 10th மாறினது மற்ற விஷயங்கள்லாம் இவர் பண்ற செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏடிஜியில் போட்டு எடுத்துருவாங்க. டாக்ஸ் கட்டுறாருல அதில் போட்டு எடுத்துருவாங்க. மற்ற மன்ற உதவிகள், நல்ல உதவிகள்லாம் அந்த தொண்டர்கள் தியாகம், பொறுப்பாளர்கள் பண்றது, அவருடைய செலவு, அவர் வசூல் பண்றது, இவர் பேரை போட்டுட்டு பண்றது, இவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க ஏதாவது அவரை சொல்லுங்க. நான் இவருக்கு இவ்வளவு பண்ணேன். இப்போ எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா 100 கதை இருக்கும். இவர் பண்ணாரு, அது பண்ணாரு, அவருக்கு உதவி பண்ணாரு, இவருக்கு உதவி பண்ணாரு, அது இதுன்னு இருந்துகிட்டே இருக்கும். கருணாநிதிக்கே செஞ்சதே பலது இருக்கு. நீங்க எம்ஜிஆரை பார்க்க முடியும். 72ல் வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் எம்ஜிஆரை டெய்லி பார்க்க முடியும். வீட்டை விட்டு டெய்லி வெளியே வருவாரு. அது ரொம்ப முக்கியம்ல. வீட்டை விட்டு டெய்லி வெளியே வர்றது. வரும்போது வாசல்ல நிற்கிற எல்லாரையும் பார்த்து மனு வாங்குவாரு. சில பேர் பழைய ஆட்கள் உதவி கேட்டு வந்திருக்காங்கன்னா டக்குன்னு கிட்ட கூப்பிட்டு பேசி உதவியாளர்களை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு முதல்ல சாப்பிட சொல்லுங்க, இது பண்ண. இன்னொன்று, வர்றவங்க எல்லாம் சாப்பிடணும். எம்ஜிஆர் வீட்டில் உதவி கேட்டு வரவங்களாம் சாப்பிட்டு தான் லைன்ல எல்லாம் நிற்கிறதுலாம். இந்த மயக்கம் போட்டு விழுறது, ஒரு தண்ணி கூட வைக்கலங்க பனையூர்ல. கட்சி ஆபீஸ், அது கட்சி ஆபீஸ்னா எப்படிங்க இருக்கணும்? டீ, காஃபி, தண்ணி 24 hours கிடைக்கணும். ஏங்க அது கூட வேணாங்க, கதவு திறந்து இருக்கணுமா வேணாங்க? டீ காஃபிலாம் கிழிச்சாங்க, தண்ணி வச்சா போதுங்க. அங்க தண்ணியே வைக்கல. ஒருத்தன் தேமுதிகால கொண்டு வந்து வச்சான், அதையும் தூக்கிட்டாங்க. தெரியும்ல, தேமுதிகால வந்து வாட்டர் இது வச்சது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு உதவணும்னு கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு ஆளு. ரெண்டாவது, யாரையும் மதிக்கணும், எப்படி மதிக்கணும்னு அடிப்படையே தெரியாத ஆள். கட்சியில சேர்றவங்கள சேர்ந்துட்டாங்க அப்படின்னு காமிக்கிறது ஒரு போட்டோ, அவ்வளவுதான். வேற அதை தாண்டி பாருங்க. அதுக்கப்புறம் சேர்ந்த பிறகு நீங்க என்ன சொன்னீங்க, செங்கோட்டையன் அதை பண்ணிட்டா இதை பண்ணாருன்னு. செங்கோட்டையன் என்ன பொறுப்பு அவர் கட்சியில? இவ்வளவு யோசிக்கிறீங்க? அதுதான் நிலைமை. அந்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், 28 பேர் கொண்ட கமிட்டி இருக்குது. புஷில இருந்து எல்லாம் இருக்காங்க. அதுல மாவட்ட செயலாளர்கள், அது இதுன்னு கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள், அப்படி இப்படின்னு. மரிய வில்சன், பாலசுப்ரமணியன் 2 உறுப்பினர்கள். அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. மரிய வில்சன் யாருன்னு தெரியும்ல, ஜேபிஆர் காலேஜ் ஓனர். பாலசுப்ரமணியன்றவர் பெரிய பணக்காரரு, பெரிய லெவல்ல இருக்கிறவர் இந்த தென் மாவட்டங்கள்ல. இவங்க 2 பேரும் அந்த குழுவில் இருக்காங்க. இவர் சொன்னார், ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் என் கட்சியில இடம் கொடுக்க மாட்டேன், உழைப்பவர்களுக்கு தான் கொடுப்பேன். இந்த மரிய வில்சனும் பாலசுப்ரமணியம் எந்த லிஸ்ட்ல வராங்க தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு 28 பேர் கொண்ட நிர்வாக கமிட்டி, அருண்ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே அதுல இருக்காங்க. இதுக்கு தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த கூட்டம் ஒரு தடவையா நடந்ததா? செங்கோட்டையை சேர்ந்த அப்புறம் ஒரு தடவையா நடந்திருக்கா? ஜனநாயகன் படத்தை போய் ஓட்டுறதுக்கு வேணா கூட்டத்தை போட்டுக்கின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு எல்லாம் இங்கேருந்து கிளம்பி மலேசியாவுக்கு போறாங்க. யாரை மதிக்கிறாங்க அதான் தெரியுதா? செங்கோட்டைங்களாம் ஒரு மரியாதையும் கிடையாது. புஷி கையில தான் கட்சி இப்போ வருது. அதனால இந்த கட்சியை போயிட்டு பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு அதை பேசுறதெல்லாம் உருட்டுறதுதான் வேலையா. மிக நன்றி சார், பல்வேறு தகவலுக்கு நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.